மேஷம் ராசி பெண்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில் எதனால் இவ்வளவு மாற்றங்கள், எதனால் இவ்வளவு எதிர்ப்புகள், எதனால் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீங்க. இன்று நான் சொல்லப் போகின்ற இந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய இதயத்தில் பல வருடங்களாக வலி கொடுத்த காயங்களை தொட்டு பேசக்கூடிய ஒரு விதமாக இந்த ஒரு வீடியோவானது இருக்கும். எனவே இந்த ஒரு வீடியோவை முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய சோதனைகள், உறவுகளில் ஒரு பரிசோதனை, ராகு உங்களுடைய 12ஆம் வீட்டில் அமர்ந்ததினால் நம்பியவர்களால் ஏமாற்றங்கள், சொன்னதை தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட நபர்கள், அன்பு கொடுத்தவர்களை அவர்கள் தூரமாகி விட்டு விலகியிருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு நன்மைகளை கூறியிருப்பீங்க. இருந்தாலும் அவர்கள் புரிகையில் அதனை தவறாக புரிந்து கொண்டு உங்களுக்கு அன்பு காட்டிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக சென்றிருப்பார். குடும்பத்தில் உள்ள கசகசப்பான நிகழ்வுகள் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு துன்பங்களை ஏற்படுத்தியது. அடுத்ததாக மன அழுத்தம், தைரியம் குறைய ஆரம்பித்திருக்கும். மேசம் என்றாலே தீ அப்படின்னு தான் அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட தீ ராசிக்குரிய நீங்கள் எப்பொழுதுமே தைரியமாக இருப்பீங்க. ஆனா அந்த ராகு உங்களுடைய மனதையே குழப்பி, நான் சரியாத்தான் போறேனா, என்னுடைய பாதை சரியாத்தான் இருக்கா, நான் செய்கின்ற செயல் சரியாத்தான் போகுதா, சரியான நபர்களிடம் தான் பழகி கொண்டு இருக்கிறேனா அப்படின்னு உங்களை சந்தேகத்திற்கு ஆளாக்கியிருப்பார். எனக்கு தப்பா போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். நான் நம்ப வேண்டியவரை நம்புறனா இல்லையா, இப்படிப்பட்ட பல கேள்விகள் உங்களுடைய உள்ளத்திற்குள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். பண விஷயங்கள்ல தொடர்ந்து ஏற்பட்ட தடைகள், கேது வேலை வீட்டில் இருந்ததினால் முயற்சிகள் விளைவு இல்லாமை, முயற்சிகள்ல நீங்க எவ்வளவு எடுத்தாலும் அதில் ஏதாவது ஒரு விளைவுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி உங்களை விட்டு சென்றிருக்கும். வேலை மாற்ற விருப்பமானது, வேலை மாறணும்னு நீங்க நினைச்சாலும் அந்த ஒரு வேலை மாற்றத்திற்கான ஒரு நிகழ்வானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காம இருப்பது, திடீர் செலவுகள், இவைகள் அனைத்தையும் உங்களை சோர்வடைய செஞ்சிருக்கும். இது அனைத்தும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய துன்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொண்டேதான் இருந்திருக்கும். உடல் நலம் மற்றும் மனநலத்தில சிறிய அளவுக்கு பிரச்சனைகள், இரவு நேரங்கள்ல அமைதியாக தூங்க முடியாமல் இருப்பது, எந்த காரணமும் இல்லாமல் மனசு உடைந்து போகின்ற மாதிரி சின்ன செயல்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு, அந்த சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா நடந்தது போல உங்களுடைய மனதிற்குள் உணரப்படுத்துதல், இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த ராகு கேது. இந்த ராகு கேது விளைவுகளினால் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகளானது தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. இந்த பிரச்சனைகள் ஏன் உங்கள் வாழ்க்கையில வந்தது அப்படின்னு நீங்கள் ஒரு நாளாவது யோசித்தது உண்டா? உங்களுடைய கர்மா சுத்தியாக்கப்படும் என்பதற்காக ஜோதிட ரீதியிலும் சரி, ஆன்மீக ரீதியிலும் சரி, இது ஒரு வழிக்கான ஒரு திருப்பு காலமாக இருக்கும். உங்களுடைய பழைய கர்ம பலன்கள் முடிவடையக்கூடிய ஒரு காலமானது நெருங்கிவிட்டது. அதற்காகத்தான் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிக அளவில் பிரச்சனைகளும் கொடுமைகளும், குடும்பத்திற்குள் சந்தேகங்களும், தொடர்ந்து தடைகளும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு காலமானது முடிந்து விட்டது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். நீங்கள் வலிமையானவராக மாற வேண்டும் என்பதற்காக இந்த சோதனைகள் உங்களை கீழே இழுத்து போடவில்லை. உங்களை உயரத்திற்கு தயாராக்குவதற்காக மட்டுமே இந்த ஒரு சோதனையானது தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நிற்கிற இடத்தில் நிற்கும் தகுதியை நிரூபிக்க வேண்டிய ஒரு நேரமாக மேஷம் ராசி பெண்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். யாரும் உங்கள் வெற்றியை எளிதாக பார்க்கக்கூடாது என்பதால் உங்களுடைய ஆன்மீக சக்தி முதலில் உங்களை பரிசோதித்து கொண்டிருக்கிறது. எனவே இது உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கான நல்ல ஒரு நேரமாகவும் இது நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். மறக்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எது தெரியுமா? உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு வழி. ஒரு மனிதரிடம் நம்பிக்கை வைத்திருக்கலாம். அவர் செய்த ஒரு தவறு உங்களுடைய இதயத்தை நொறுக்கி இருக்கலாம். இல்லைன்னா அவர் சொல்லாத வார்த்தைகள் கிடையாது, உயிருக்கு உயிரை பழகிவிட்டு உங்களை பற்றி உங்களுக்கு பின்னால் போயிட்டு உங்களை பற்றி தேவையில்லாத வார்த்தைகளில் பேசுவது போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டிருப்பார். நீங்கள் செய்யாத செயல்களை கூட நீ தான் செஞ்ச அப்படின்னு மற்றவங்ககிட்ட கூறியிருப்பாங்க. உங்களை ஒரு கேவலமான ஒரு நபராக மற்றவங்களிடம் உங்களை பேசியிருப்பாங்க. கிடைக்காத அங்கீகாரம், யாரோ ஒருவர் செய்த கவலை தரக்கூடிய செயல்கள், இதையெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் உங்களுடைய மனதில் இருந்து உங்களுடைய மனதை விட்டு நீங்காமல் இருக்கும். இதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய மறக்க முடியாத நினைவாக உங்களுடைய மனதை வருடி கொண்டே இருந்திருக்கும். இந்த ஒரு வழிதான் இன்னும் இன்று வரை உங்களுடைய மனதை பற்றி கொண்டே இருக்கும். இதற்கு எப்படா தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நிச்சயமாக நினைப்பீங்க. அந்த வழி உங்கள் மனதில் எவ்வளவு தாக்கத்தை கொடுத்தது அப்படின்னா, நம்ப வேண்டியவர்களும் நீங்க சந்தேகிச்சிருப்பீங்க. பழைய நினைவுகளை நினைத்து நீங்க கண்ணீர் வருந்திருப்பீங்க. மனமானது லேசாக இருக்க முடியாம இருந்திருப்பீங்க. மகிழ்ச்சியை அனுபவிக்கவே நீங்க பயந்திருப்பீங்க. உங்களை உண்மையான உங்களால இருக்க விடாமல் அந்த வழியானது உங்களுக்கு கொடுத்திருக்கும். கடந்த 1 ஆண்டுகளாக நீங்கள் மன ரீதியாக மிகவும் ஒத்துழைப்பு இல்லாத ஒரு காலத்தை தொடர்ந்து கடந்து வந்திருப்பீங்க. இது நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடந்திருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.
இப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு புதிய காலமானது துவங்க போகிறது. இந்த ஒரு நாளுக்கு பிறகு திடீர் மாற்றத்திற்கான ஒரு காலமாக இருக்கும். மனதில் இருந்த அழுத்தமானது தீரும். உங்களுடைய மனதை குழப்பிய அந்த ராகு கேது தாக்கங்களானது குறைந்து ஒரு பெரிய மன நிம்மதியானது உங்களுக்குள்ள கிடைக்கும். முக்கியமா வீட்டில் ஒரு நிலைமையானது மாறும். குடும்பத்தினர் உங்களை கேட்பார்கள். உங்களுடைய கருத்து மதிப்பு, உங்களுடைய கருத்தானது மதிப்பு பெறக்கூடிய ஒரு நாளில் இந்த ஒரு நாளானது இருக்கும். எதிர்த்தவர்கள் உங்களிடம் தாழ்த்தி கொள்வார்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக மாறிவிடும். பண விஷயங்கள்ல அதிக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஒன்று வேலை உயர்வு, இல்லைன்னா வேலைகளில் மாற்றம், வியாபாரத்தில் வளர்ச்சி, தடைப்பட்ட திட்டங்கள் மீண்டும் உங்களுக்கு தொடங்குதல், பணப்பாக்கியங்கள் முடிவடைதல், இதில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக நடந்து உங்களுடைய வாழ்க்கையில பண விஷயமானது இந்த ஒரு நாளில் உயர ஆரம்பிக்கும். அன்பு, அடுத்து உறவுகள்ல நல்ல ஒரு தொடக்கம். புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. உங்களை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் உங்கள் பக்கம் நிற்பார். உங்களுடைய குடும்ப உறவுகள் இன்னும் இனிமையாக மாறும். முன்பு இருந்ததை விட இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்ப உறவுகள் இந்த ஒரு நேரத்தில் இனிமையாக மாறப்போகிறது. இந்த ஒரு நேரத்துல கிரகநிலை மாற்றம் உங்களிடம் சொல்ல போகின்ற சில விஷயங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் இனி சோர்ந்து போக வேண்டிய காலமானது முடிந்து விட்டது. உங்களை யாரும் தடுக்க முடியாது. உங்களுடைய முயற்சிகள் திருப்பி வெற்றியாக உங்களை தேடி வரும். திருப்பி எழுந்து நிற்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. இது உங்களுடைய கிரகநிலை மாற்றங்கள் உங்களிடம் கூறக்கூடிய ஒரு தகவலாக இருக்கும். உங்களுடைய அதிபதி கூறக்கூடிய வேண்டுதல்கள் என்ன தெரியுமா? மேஷம் ராசி பெண்கள், உங்களுடைய அதிபதி செவ்வாய். இந்த செவ்வாய் உங்களை நோக்கி சொல்லக்கூடிய 3 வேண்டுதல்கள். தன்னம்பிக்கையை எப்போதும் நீ இழக்கவே கூடாது. உனக்கு உங்களுடைய ராசிக்கு தன்னம்பிக்கை தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கும். எனவே தன்னம்பிக்கையை மட்டும் நீ வைத்திரு. உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட செயலையும் உன்னால வெல்ல முடியும் அப்படின்னு உங்களுடைய அதிபதி கூறுகிறார். சரியான முடிவுகளை இனி நீ அதிக தெளிவோடு இருப்பாய். இதுவரை எடுத்த முடிவுகள் தவறாக இருக்கலாம். ஆனால் இனிமேல் நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயம் ஒரு சரியான முடிவாக இருக்கும். உனக்கு தகுதியானவர்கள் உன்னிடம் சேருவார்கள். இதுவரை உன்னை விட்டு விலகியவரை நினைத்து நீ வருந்தாத. இதுக்கப்புறம் உன் கூட வர்றவங்களை நீ எப்படி பார்த்துக்கிற, அதுதான் முக்கியம் அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய அதிபதி உங்களிடம் கூறுகிறார். இதெல்லாம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எனவே மேஷம் ராசி பெண்களை, உங்களுடைய வாழ்க்கை தயாக மாறும். நீங்க நம்பவே முடியாத நன்மைகள் உங்களிடம் சேரும். நீங்கள் அனுபவித்த வழிகள் இனி உங்களை விட்டு சென்றுவிடும். உங்களுக்கான ஒரு புதிய அடையாளம், உங்களுக்கான ஒரு புதிய தைரியம், புதிய வாழ்க்கை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக துவங்கும். இதெல்லாம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.